வணக்கம். முத்துக்கார்த்திகேயன். இந்த வீடியோ சீரியல்ல ஆங்லர் பத்தி பார்க்க போறோம். ஆங்லர் அப்படின்னா என்னன்னா, இது ஒரு ஃப்ரேம்வொர்க். ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா என்ன? ஃப்ரேம்வொர்க்குக்கும் லைப்ரரிக்கும் என்ன வித்தியாசம்னா, ஃப்ரேம்வொர்க்னா ஒரு ரூல்ஸ் இருக்கும். அந்த பர்டிகுலர் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இதுக்கு இந்த பேர் தான் வைக்கணும் அப்படின்னா, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பேர் வைக்கணும். அதனாலதான் வந்து இதை வந்து ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே. இது இது எதுக்காக யூஸ் பண்றது அப்படின்னா வந்து ஆங்குலருக்கும் மற்றதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஆங்குலர்ன்றது வந்து சிங்கிள் பேஸ் வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. சிங்கிள் பேஸ் வெப் அப்ளிகேஷன் அப்படின்னா, இப்ப பொதுவாக எடுத்துட்டோம்னா, இப்ப ஜிமெயில் எடுத்துட்டோம்னா மேல மெனு இருக்கும், சைட்ல நேவிகேஷன் பார் இருக்கும், கீழே ஃபுட்டர் இருக்கும், நடுவுல வந்து மெயில் ஓப்பன் ஆகும். இப்ப ஒரு ஒரு பர்டிகுலர் இதை கிளிக் பண்ணும் போது என்டையர் பேஜும் ரீலோட் ஆகாம பர்டிகுலரா அந்த பாடி ஆஃப் இது மட்டும் ஒரு ரீலோட் ஆகும். ஏன்னா மேல இருக்க மெனு பாரு, சைட்ல இருக்க நேவிகேஷன் பாரு, நடுவில் இருக்க எல்லாமே டிஃப்ரெண்ட் காம்பனன்ஸா இருக்கும். ஆங்குலரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் காம்பனன்ஸா இருக்கும். அதனால வந்து இது வந்து எல்லாமே வந்து தனித்தனியா தான் வந்து பர்டிகுலரா அது மட்டும் லோட் ஆகும். ஸோ அதனால என்ன ஆகும்னா வந்து லோடிங் வந்து ரொம்ப சீக்கிரமா நடக்கும். லோடிங் வந்து ரொம்ப சீக்கிரமா நடக்கும், ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அதான் வந்து இதோட அட்வான்டேஜ். இதுல பார்த்தோம்னா வந்து ஆங்குலர் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம்ன்றாங்க. அது படிக்கிற கஷ்டம்னா நிறைய விஷயம் இருக்கு, நிறைய டாபிக் இருக்கானா, ஆமா நிறைய டாபிக் இருக்கு. இதை படிக்கிறதுக்கு வந்து நிறைய டாபிக் இருக்கு. டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாலும் டைப் ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஈஸி தான். டைப் ஸ்கிரிப்ட் கஷ்டம்னா ஒன்றும் கிடையாது, அது ஈஸி தான். அது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து டைப் ஸ்கிரிப்ட் தவிர்த்து நிறைய வந்து ஜார்கன்ஸ் இருக்கு. டிரெக்டிவ்ஸ்னா என்ன, மாடுல்ஸ்னா என்ன, பைப்னா என்ன, இந்த மாதிரி நிறைய வந்து ஜார்கன்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ண வேண்டி இருக்கும். மற்றபடி இது வந்து ஈஸி தான். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தேவை வந்து ஒரு எடிட்டர் வேணும். எடிட்டர் வந்து நம்ம வந்து விசுவல் ஸ்டுடியோ எடிட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். விசுவல் ஸ்டுடியோ எடிட்டருக்கு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு கொடுத்துட்டு விசுவல் ஸ்டுடியோ கோட்ல போயிட்டு உள்ள போறோம். இங்க டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கொடுத்து நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து நோடு இன்ஸ்டால் பண்றதுக்கு வந்து நோடு இன்ஸ்டால் பண்ணணும். நோடு இன்ஸ்டால் பண்றப்ப தான் நோடு இன்ஸ்டால்னு கொடுக்குறேன். டவுன்லோட் நோட் ஜேஎஸ் போகுது. இங்க இந்த விண்டோஸ் இன்ஸ்டாலரா இல்ல மேக்கா எதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் நோடு இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அது என்ன வெர்ஷன் அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா இங்க வந்தோம் அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போறோம். கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு நோடு -e அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா வெர்ஷன் காட்டுது. என்னோட சிஸ்டத்தில் இருக்கிற வெர்ஷன் 18.15.0. அதே மாதிரி என்பிஎம்னு ஒன்று இதோட சேர்த்து இன்ஸ்டால் ஆகும். அதோட வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து 9.5.0. என்ஜி வெர்ஷன் கொடுக்குறேன். என்ஜி வந்து இன்னும் வந்து இன்ஸ்டால் ஆகல. என்ஜின்றது நத்திங் பட் ஆங்குலரை தான் நம்ம வந்து என்ஜின்னு சொல்லுவோம். என்ஜி வந்து இன்னும் வந்து இன்ஸ்டால் ஆகல. சரி, ஓகே. என்ஜி இன்ஸ்டால் பண்றது எப்படின்னு பார்ப்போம். ஆங்குலர் இன்ஸ்டால் பண்றதுக்கு மேல வந்து ஆங்குலர் இன்ஸ்டால் சர்ச்ல கொடுக்குறேன். இதற்கு npm install g at angular/cli குளோபலா வந்து இன்ஸ்டால் ஆகும். நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். சார் இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு என்னோட இதுல போயிட்டு கவுண்ட் போயிட்டு கண்ட்ரோல் V கொடுத்துட்டு பேஸ்ட் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ வந்து ஆங்குலர் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா என்ஜி ஹைவன் கிடையாது, சேவ் விட்டுட்டு வெர்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா
நோ நோ கொடுத்துட்றேன். ஆங்குலர் வெர்ஷன் 16.222 ஆங்குலர் வெர்ஷன் 16.222. ஸோ சோர்ஸ் ஸ்டுடியோ கோட் இருக்கு நம்மகிட்ட. இப்போ நோடு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், நம்மகிட்ட இப்போ வந்து ஆங்குலர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது இந்த பாட்டில் பார்த்தோம். அடுத்த பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் என்ன விஷயம்ன்றத நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல பார்ப்போம். சேனல் பிடிச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். முத்துக்கார்த்திகேயன், மதுரை.